ஜோதிடர்களாகிய ஜோதிஷ் பூர்ணாக்களின் திறன் மேம்பாட்டு பயிற்சியில் இன்றைய தினம் 38வது பயிற்சி வகுப்பை நாம் நடத்த இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய 38வது ஜோதிட பயிற்சி வகுப்பில் தாமத திருமணம் என்ற தலைப்பில் ஜோதிஷ் பூர்ணா திரு சிவஸ்ரீ சதாசிவம் ஐயா அவர்கள் தங்களுடைய ஆய்வு மற்றும் அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக வருகை புரிந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களினுடைய கருத்துக்களை அனைவரும் கேட்டு குறிப்பெடுத்து வைத்துக் கொண்டு உடனடியாக அனுபவத்திற்கு கொண்டு வருவதற்கான முயற்சியையும் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த 38வது ஜோதிட கருத்தரங்கத்தை துவங்குவதற்கு திரு சிவஸ்ரீ சதாசிவம் ஐயா அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா. வணக்கம் வணக்கங்க ஐயா. உங்களுடைய வகுப்பை நீங்க துவங்கலாம். வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. இறை வணக்கம். ஓ ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் வாக்தேவை ச வித்மஹி விரிஞ்சி பத்மை ச தீமஹி தன்னோ வாணி பிரஜோதயாதே. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்ருதும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ அயக்ரீவ முபாஷ்மஹே. ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிவேச்ச ராகவே கேதவே நமः. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாஸ்தாஸ்மி ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் பிசசே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமः. அன்பினாலே எமையாண்டு சொல்லதிகாரம் எமக்களித்து விந்தை பல புரிய வைத்த வித்தகனே சத்குருவே. விண்ணவரும் வியந்து நிற்கும் வித்தையை எமக்களித்து கண் போல காத்து நிற்கும் நட்குருவே போற்றி போற்றி. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. ஓம் சிவாய நம. ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தின் துணை நிறுவனமான ஜோதிஷ் கைடின் நிறுவனர் ஞானத்தின் ஞானகுரு மதிப்பிற்குரிய மீனம் KS மணி பட்டாச்சாரியர் அவர்களுடைய மலர்பாதங்களை வணங்கியும் என்னை ஜோதிடராக உருவாக்கிய எனது ஆசான் சேலத்து மையத்தின் வித்யாவதியான உயர் திரு பொன் சரவணன் ஐயா அவர்களின் பொற்பாதங்களை தொட்டும் வணங்கியும் ஜோதிஷ் கைடின் அலுவலகத்தில் பணிபுரியும் அலுவலர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும், மேலும் என்னோடு பயணிக்கும் பூரணாக்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பானது தாமத திருமணங்கள். ஜாதக ரீதியாக தாமத திருமணங்களுக்கான காரணங்கள். மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான நிகழ்வு என்பது திருமணம். சிலருக்கு மிக விரைவாக நடைபெறுகிறது, ஆனால் சிலருக்கு வயது கடந்த பிறகும் தாமதமாகிறது. இதற்கான காரணங்களை ஜோதிட சாஸ்திரம் மிக தெளிவாக விளக்குகிறது. ஜாதகத்தில் சில கிரக நிலை, பாவக அமைப்பு, தசாகாலங்கள் போன்றவை திருமண தாமதமாகும் நிகழ்ச்சிகளுக்கு சாஸ்திரங்கள் எவ்வாறு ஜோதிட சாஸ்திரத்தின் மூலம் கூறப்படுகிறது. திருமணம் என்றால் என்ன? ஜோதிடத்தில் திருமணம் என்பது சாதாரண குடும்ப நிகழ்வு அல்ல, அது ஒரு கர்ம பந்தம் என்று கூறப்படுகிறது. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் முக்கியமான 4 ஆதாரங்கள் தர்மம், கர்மம், காமம், மோட்சம் என்று சொல்லக்கூடியது. இதில் காமம் தொடர்புடையதுதான் திருமணம். திருமணத்தை குறிப்பதற்கு நமது ஜோதிடர்களாகிய இருப்பவர்கள் பல அம்சங்களை பார்க்க வேண்டும். லக்னம், 7ஆம் பாவகம், 7ஆம் பாவக அதிபதி, சுக்கிரன் ஆண் ஜாதகம், குரு பெண் ஜாதகம், நவாம்சம், தசாபுத்தி, கோச்சாரம் இவைகள் அனைத்தையும்
இணைத்துதான் திருமணத்தை தீர்மானிக்கிறோம். தாமதமான திருமணம் என்றால் என்ன? பொதுவாக ஜோதிடத்தில் திருமண வயது ஆணுக்கு 23லிருந்து 30 வயது, பெண்ணிற்கு 21லிருந்து 28 வயது. இதற்கு பிறகு நடந்தால் தாமத திருமணங்கள் என்று கூறப்படுகிறது. 32 வயதில் ஆணுக்கு நடந்தாலும் 30 வயதில் பெண்ணுக்கு நடந்தாலும் அது தாமத திருமணங்கள் என்று கூறப்படுகிறது. திருமணத்தை தீர்மானிக்கும் முக்கிய பாவகங்கள் என்று கூறப்படுவது 7ஆம் பாவகம், 2ஆம் பாவகம், 11ஆம் பாவகம். ஜாதகத்தில் திருமணத்தை குறிக்கும் மிக முக்கியமான பாவகம் 7ஆம் பாவகம். 7ஆம் பாவகத்தை காட்டுவது திருமணம், துணைவர், உடலுறவு, திருமண வாழ்க்கை, கூட்டாண்மை இவைகள் அனைத்தையும் சொல்லலாம். 7ஆம் பாவகம் நல்ல நிலையில் இருந்தால் நல்ல துணைவர், நல்ல திருமண வாழ்க்கை அமையும். ஆனால் 7ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டால் திருமண தாமதம், திருமண தடை, விவாகரத்து போன்ற விஷயங்கள் நடப்பதற்கு இருக்கும். 7ஆம் பாவகத்தில் பிரச்சனைகளாக இருப்பது எவ்வாறு? 7ஆம் பாவகத்தில் பாவ கிரகங்களாகிய செவ்வாய், சனி, ராகு, கேது இருப்பதும், 7ஆம் பாவக அதிபதி பலவீனமாக இருப்பதும், 7ஆம் பாவக அதிபதி 6, 8, 12 போன்ற பாவகங்களில் இருப்பதும், நல்ல திருமண பொருத்தம் கிடைக்க பெற்றும் தாமதமாக நடக்கப்பெறும், நிச்சயதார்த்தம் உடைந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, உறவு வந்தாலும் முடிவிற்கு வராமல் போகும், அப்படி என்று சொல்லலாம். அடுத்து 2ஆம் பாவகம். 2ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டால் குடும்ப அமைப்பு, தாமதம், திருமண தடை இவைகளெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 11ஆம் பாவகம் பலமாக இருந்தால் நல்ல திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே கெட்டுவிட்டால் திருமண தாமதம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தாமத திருமணத்திற்கு சில முக்கியமான காரணங்களை இன்றும் கூறலாம். சனி 7ஆம் பாவகத்தில் இருப்பது. ஜோதிடத்தில் சனி ஒரு முக்கிய கர்ம கிரகம். சனி இருக்கும் இடத்தில் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உடனடியாக நடப்பது அரிது. இது பொதுவாக சோதனைகளுடன் நடைபெறும். 7ஆம் பாவம் திருமணத்தை பாதிக்கும் பாவம், குறிக்கும் பாவம். இந்த பாவகத்தில் சனி இருப்பது திருமண விஷயங்களில் தாமதத்தை ஏற்படுத்தும். ஏன் என்றால் சனி முதிர்ச்சி, பொறுப்பு, வாழ்க்கை அனுபவம் இந்த 3ஐயும் முதலில் கற்றுக்கொள்ள செய்கிறது. இதனால் சனி 7ஆம் பாவகத்தில் உள்ளவர்களுக்கு பொதுவாக திருமண பேச்சு தாமதமாக ஆரம்பமாகும். பல பொருத்தங்கள் உடைந்து போகும். சரியான துணைவர் கிடைக்க காலம் பிடிக்கும். ஆனால் முக்கியமான உண்மை என்னவென்றால் சனி திருமணத்தை மறுக்காது, தாமதப்படுத்தும். அதனால் இந்த அமைப்பில் திருமணம் பொதுவாக 30 வயதிற்கு பிறகு அல்லது சனி திசை, குரு கோச்சார காலத்தில் நடக்கும். சனி 7ஆம் பாவகத்தை பார்ப்பது. சனி இருக்கும் இடத்திலிருந்து 3, 7, 10 பார்வைகளில் மிக வலுவையானது. உதாரணமாக லக்னத்தில் சனி இருந்தால் அது நேராக 7ஆம் பாவகத்தை பார்க்கும். இதன் விளைவு திருமண விஷயங்களில் எப்பொழுதும் தடை நிலை இருக்கும். திருமண பேச்சு நடக்கும், ஆனால் முடிவிற்கு வராது. குடும்பம் ஒப்புக்கொள்ள தாமதமாக ஏற்படும். பொருத்தம் சரியாக அமையாது. இதனால் திருமணம் தள்ளி போகும். சில நேரங்களில் அவர்கள் வாழ்க்கையில் தொழில், பொறுப்பு, குடும்ப கடமை இவற்றில் முதலில் நிறைவேற்ற வேண்டிய நிலை இருக்கும். இதற்கு பிறகு தான் திருமணம் நடக்கும் என்பதை கூறுகிறது. 7ஆம் பாவகத்தில் செவ்வாய். செவ்வாய் ஒரு தீவிர கிரகம். அது ஆற்றல், கோபம், போட்டி, மனோபாவம் ஆகியவற்றை குறிக்கும். செவ்வாய் 7ஆம் பாவகத்தில் இருந்தால் திருமண வாழ்க்கை மனோபாவகம் அதிகமாக இருக்கும். ஆனால் தன்னம்பிக்கை அதிகம், சமரசம் குறைவாக இருக்கும். துணைவருடன் கருத்து மோதல். இந்த மனநிலையில் மாங்கல்ய தோஷம் என்று கூறுவார்கள். திருமண பொருத்தம் தேடுவதில் சிக்கல் இருக்கும். குடும்பங்கள் தயக்கம் காட்டும். பொருத்தம் உடைதல் இவற்றால் திருமண தாமதம் ஏற்படும். ஆனால் இருவருக்கும் ஒரே மாங்கல்ய தோஷம் இருக்கும் பட்சத்தில், ஆண் பெண் இருவருக்கும் ஒரே மாங்கல்ய தோஷம் இருந்தால் அது சமநிலையாகும். திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 7ஆம் பாவகத்தில் ராகு. ராகு ஒரு சாயா கிரகம். அது வாழ்க்கையில் அசாதாரண அனுபவங்களை தரும்.
ராகு 7ஆம் பாவகத்தில் இருந்தால் திருமணத்தில் வழக்கமான முறைகள் இருக்காது. ஆனால் வேறு மதம், வேறு நாடு, வேறு கலாச்சாரம் போன்ற வழிகளால் திருமணங்கள் ஏற்படலாம். ஆனால் ராகு குழப்பத்தை தரும் கிரகம் என்பதால் உறுதி செய்ய முடியாத நிலை, மனதில் சந்தேகம், குடும்ப எதிர்ப்பு இதனால் திருமணம் தாமதமாகும். 7ஆம் பாவகத்தில் கேது. கேது ஒரு துறவு கிரகம். அது உலக விஷயங்களில் விரக்தியை தரும். 7ஆம் பாவகத்தில் கேது இருந்தால் திருமண வாழ்க்கையில் ஈடுபாடு குறைவாக இருக்கும். அந்த அமைப்பில் உள்ளவர்களுக்கு திருமணம் ஆர்வம் குறைவாக இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். தனிமை விருப்பமாக இருப்பார்கள். இதனால் திருமணம் தாமதமாகும். சில நேரங்களில் மிகவும் தாமதமாக நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. 7ஆம் பாவக அதிபதி 6ஆம் பாவகத்தில் இருந்தால் கணவன் மனைவி நோய் உள்ளவர்களாக இருப்பார். திருமணத்தால் அவ்வளவாக சந்தோஷம் இருக்காது. கோபம், வாழ்க்கையில் விரக்தி, சந்தோஷமின்மை ஏற்படும். கணவன் மனைவி பிரிந்து வாழ நேரிடும். தாமத திருமணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. களத்தர வரியில் பொருள் இழப்பு சந்திப்பார். திருமண பேச்சுக்கள் எப்பொழுதும் சிக்கல் இருக்கும். குடும்பங்களுக்குள் கருத்து வேறுபாடு, பொருத்தம் குறித்த பிரச்சனை, பொருளாதார விவாதம் இதனால் திருமணம் தாமதமாகும். 7ஆம் பாவக அதிபதி 8இல் இருந்தால் 8ஆம் பாவகத்தில் 7ஆம் அதிபதி இருந்தால் திருமணம் பிரச்சனையாகவே இருக்கும். மனைவி நோயால் துன்பப்படுவார். ஜாதகர் களத்திரத்துக்கு படிந்தவராக இருப்பார். நல்ல செயல்களில் ஈடுபட முடியாத சூழ்நிலை இருக்கும். அவமானத்தை தேடித்தரும் களத்திரமாக இருக்கும். களத்திர வரியில் பொருள் இழப்புகள் சந்திப்பார். புரிந்து கொள்ளாத களத்திரம் அமையும். திருமண வாழ்க்கை ஒரு சோதனை வழியாக வருகிறது. இந்த அமைப்பில் திருமண பேச்சு திடீரென்று நிறுத்தம், உறவு முறிவு தாமதமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. 7ஆம் பாவக அதிபதி 12ஆம் பாவகத்தில் இருக்கும் பொழுது களத்திரம் செலவாளியாகவும், ஏழ்மையும், ஒற்றுமை குறைவாகவும், திருப்தியற்ற திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தும். களத்திரத்தை பிரிந்து வாழும் சூழல் நேரிடும். வெளிநாட்டு அனுகூலம் உண்டு. களத்திர வழியில் பொருள் இழப்புகளை சந்திப்பார். முடிவு திருமண தள்ளி போகும். வெளிநாட்டு தொடர்பு, தனிமை வாழ்க்கை இவை அதிகமாக இருக்கும். அடுத்து சுக்கிரன் சனி சேர்க்கை. சுக்கிரன் திருமணக்காரகன், சனி தாமதக்காரகன். இந்த 2 கிரகங்களும் சேர்ந்தால் திருமண விஷயத்தில் பொறுமை தேவைப்படும். இதனால் காதல் தோல்வி, பொருத்தம் தாமதமாக அமையும். தாமத திருமணங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. திருமண வாழ்க்கை நிலையாக இருக்கும். சுக்கிரன் ராகு சேர்க்கை. இந்த அமைப்பில் உறவுகளில் குழப்பம் தரும். இதனால் தவறான தேர்வு, தவறான திருமண முடிவு, தள்ளி போகுதல் இவர்களெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சுக்கிரன் நீச ராசியில் இருப்பது. சுக்கிரன் என்பது திருமணக்காரகன் என்று அழைக்கப்படுகிறது. அவர் காதல், ஈர்ப்பு, உறவு, திருமண சந்தோஷம் ஆகியவற்றை குறிக்கிறது. சுக்கிரன் நீசமான கன்னி இருந்தால் உறவு விஷயங்களில் குழப்பம் ஏற்படும். மனதில் திருப்தியின்மை, சரியான துணைவர் தேர்வு செய்ய முடியாத நிலை ஏற்படும். இதனால் திருமண பேச்சுக்கள் வந்தாலும் அவை முடிவில் வராமல் போகும். இதனால் இந்த காரணத்தால் திருமணம் தாமதமாக ஏற்படும். சுக்கிரன் அஸ்தமனம். சூரியனுக்கு மிக அருகில் சுக்கிரன் இருப்பதால் அது அஸ்தமனம் என்று கூறுவார்கள். இந்த நிலையில் சுக்கிரன் தனது முழு பலத்தை வெளிப்படுத்த முடியாது. இதன் விளைவு உறவுகளின் மன அழுத்தம், திருமண முடிவுகளில் தடைகள், குடும்ப ஒப்புதல் இல்லாமை இவை அனைத்தும் சேர்த்து திருமண தாமதமாவதற்கான காரணமாக அமைகிறது. சுக்கிரன் பாவ கிரகங்களுள் சூழப்பட்டிருந்தால் சுக்கிரன் சனி, செவ்வாய், ராகு, கேது போன்ற பாவக்கோள்களுடன் இணைந்திருந்தால் திருமண யோகம் இருந்தாலும் அது வெளிப்பட தாமதமாகும். பெண் ஜாதகத்தில் குரு நீசம். பெண் ஜாதகத்தில் குரு கணவர் காரகம். குரு பலவீனமாக இருந்தால் நல்ல கணவர் கிடைக்க தாமதமாகும். திருமண பேச்சு முறிவு, பொருத்தம் இல்லாமை, திருமணம் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
குரு 6, 8, 12 பாவகங்களில் குரு இருந்தால் திருமண விஷயங்களில் தாமதமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல பொருத்தம் கிடைக்க காலம் பிடிக்கும். குடும்பத்தின் ஒப்புதல்கள் கிடைப்பதற்கு தாமதம் கிடைக்கும் என்பதை 6, 8, 12 பாவங்களின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். லக்னத்தில் சனி. லக்னம் என்பது ஜாதகத்தின் அடிப்படை. லக்னத்தில் சனி இருந்தால் வாழ்க்கை முழுவதும் பொறுப்பு அதிகமாகும். சனி நேராக 7ஆம் பார்வையை பார்க்கும்போது திருமணம் தாமதமாகும். லக்னத்தில் ராகு இருந்தால் வாழ்க்கை நோக்கம் குழப்பமாகும். முடிவெடுக்கும் திறன் தாமதமாகும். இதனால் திருமணம் தாமதமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 2ஆம் பாவகம் பாதிப்பு அடையும் பொழுது குடும்பம், குடும்ப அமைப்பு இது அனைத்தும் அமைவதற்கு தாமதமான சூழ்நிலை அமையும். 11ஆம் பாவகம் பலவீனம் அடையும் போது ஆசை நிறைவேறுதல், நிகழ்வுகள் நிறைவேறுதல் ஆகியவை பலவீனமாக இருந்து திருமண யோகம் தாமதமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நவாம்ச லக்னத்தில் சனி இருந்தால் வாழ்க்கை முடிவுகள் மெதுவாக நடக்கும். திருமண முடிவுகள் தாமதமாகும். துணை சேர்வு நீண்ட காலம் எடுக்கும். பொதுவாக திருமணம் 30 வயதுக்கு மேல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நவாம்சத்தில் 7ஆம் பாவகத்தில் சனி இருந்தால் திருமண பேச்சுக்கள் பலமுறை முறிந்து போகும், தள்ளி போகும் என்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மனதில் தயக்கம் இருக்கும். உறவு உறுதியாக தாமதமாகும். திருமணம் 32 வயதிலிருந்து 38 வயதுக்குள் நடக்கலாம். நவாம்சத்தில் சுக்கிரன் பாதிப்பு அடைந்தால் திருமணம் தாமதமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சுக்கிரன் சனியோடு சேர்வது, ராகுவோடு சேர்வது, செவ்வாயோடு சேர்வதாக இருந்தாலும் திருமணம் தாமதமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 7ஆம் அதிபதி பாவ கிரகங்களோடு பலவீனம் 7ஆம் அதிபதி பலவீனம் அடைந்தாலோ, பாவ கிரகங்களாகிய ராகு, கேது, செவ்வாயோடு இணைந்தாலோ நிச்சயமாக திருமணம் தாமதமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சுருக்கமாக சொல்ல போக வேண்டும் என்றால், நவாம்ச லக்னத்தில் சனி, நவாம்ச 7ஆம் பாவகத்தில் சனி, சுக்கிரன் சனி ராகு சேர்வு, 7ஆம் அதிபதி பலவீனம், ராகு 7ஆம் பாவகம், செவ்வாய் 7ஆம் பாவகத்தில் இருந்தால் நிச்சயமாக தாமதமான திருமணங்கள் ஏற்படும் என்பதை தெளிவாக விளக்குகிறது. ஒரு நிகழ்வு நடக்க அந்த கிரகத்தின் தசா வர வேண்டும். திருமணம் நடக்க வேண்டுமெனில் 7ஆம் அதிபதி சுக்கிரன், குரு, 2ஆம் அதிபதி இவர்களின் ஒருவரின் தசா வர வேண்டும். அப்படி தசா வந்தால் திருமணம் தாமதத்திலிருந்து வேகமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல குரு கோச்சாரத்தில் ஆதரவு இல்லாமல் இருந்தால் திருமணம் தாமதமாக தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 7ஆம் பாவகம் பல பாவ கிரகங்களோடு இணைவு பெற்று பார்வை பெற்று இருந்தால் கடுமையான தாமதம் ஏற்படும். சில நேரங்களில் 35 வயதிற்கு பிறகும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சனி 7ஆம் பாவகத்தில் இருந்தால் அவர் தாமத கிரகமாக இருந்தாலும் திருமணம் தள்ளி போகும், தாமதமாகும். ஆனால் நிலையான திருமண வாழ்க்கை அமைத்துக் கொடுப்பார் என்பதை நிரூபிக்கிறது. ஐயா, உதாரண ஜாதகம் சொல்லுகிறேன் ஐயா. சரிங்க, சொல்லுங்க. உதாரண ஜாதகம் கண்ணன். உதாரண ஜாதகம் ஒண்ணுங்க ஐயா. அவர் 18/5/1952 8:45 AM சேலத்தில் பிறந்திருக்கிறார் ஐயா. 43 வருடம் 9 மாதம் 21 நாள் நடக்கிறது.
லக்னத்தில் ராகு, 7ஆம் பார்வையாக கேது, 4இல் செவ்வாய் சனி, 5இல் குரு, 7இல் கேது, 9இல் சனி, 10இல் சுக்கிரன், 12இல் சூரியன் புதன். இவருக்கு தாமதமான திருமணங்கள் நடப்பதற்கான சில காரணங்கள். 7ஆம் பாவகத்தில் கேது, தனுசு 7ஆம் பாவகம். கேதுவின் தன்மை விரக்தி, துறவு மனப்பான்மை, உறவுகளின் பிரிவு உணர்வு இதனால் இருந்தது. 7ஆம் பாவகத்தில் கேது இருந்ததால் திருமணத்தில் ஆர்வம் குறைவு, சரியான பொருத்தம் கிடைக்க தாமதம், பல முயற்சிகள் நடந்து முடிக்க முடியாத நிலையில் ஆனது. செவ்வாய் 7ஆம் பாவகத்தை பார்க்கிறார். செவ்வாய் கன்னி 4இல் இருக்கிறார். செவ்வாய் சிறப்பு பார்வையாக 4, 7, 8, 8ஆம் பார்வை பார்க்கிறார். கன்னியில் இருக்கும் செவ்வாய் தனது 4ஆம் பார்வையில் தனுசை பார்க்கிறார். செவ்வாயின் தன்மை கோபம், கருத்து மோதல், விரைவு முடிவு எடுக்க முடியாத தன்மை. விளைவு 7ஆம் பாவகத்தின் செவ்வாயோட பார்வை இருப்பதனால் திருமண பேச்சு முறிவு பெற்றது, குடும்ப கருத்து வேறுபாடு ஏற்பட்டது, பொருத்தம் தள்ளி போனது. செவ்வாயின் பார்வை 7ஆம் பாவகத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை, கன்னியில் செவ்வாய் சனி இரண்டும் சேர்த்திருக்கின்றன. இந்த சேர்க்கையின் தன்மை வாழ்க்கையின் முக்கிய நிகழ்வுகள் தாமதமாக நடக்கும், குடும்ப முடிவுகள் தள்ளி போகும், திருமண முயற்சிகள் நீளும். தாமத திருமணங்கள் ஏற்படுவதற்கான காரணங்களாக இதுவும் அமைகிறது. 7ஆம் அதிபதி குரு துலாம், மிதுன லக்னத்தில் 7ஆம் அதிபதி குரு. அவர் இருக்கும் நிலையானது சுக்கிரன் ராசியில் இருக்கிறார். குருவின் இடம் சுகமான இடம் இல்லை. இதனால் திருமண முடிவு தாமதமாகும், சரியான பொருத்தம் தேர்வு நேரம் அதிகம் எடுத்துக்கொள்கிறது என்பதை சொல்லுகிறார். 5ஆம் பாவகம் நல்ல பாவகம் என்பதாலும் திருமணம் மறுக்கப்படாது, ஆனால் தாமதமாக நடக்கும். லக்னத்தில் ராகு, மிதுன லக்னம். ராகுவின் தன்மை குழப்பம், வழக்கத்திற்கு மாறான முடிவு, தாமதமான வாழ்க்கை நிகழ்வுகள். விளைவு திருமண முடிவில் தயக்கம், அதிகமாக யோசித்தல், முடிவு தள்ளி போவதல் என்பதை சொல்லலாம். சுக்கிரன் மீனம் 10ஆம் பாவகத்தில். சுக்கிரன் திருமணக்காரகன் பலம், இறுதியில் திருமணம் நடக்கும், நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் என்பதை கூறலாம். ஆனால் திருமணம் மறுக்கப்படாது, தாமதமாக மட்டுமே நடக்கும் என்பதை சொல்லலாம். 7ஆம் பாவகத்தில் கேது, செவ்வாய் 4ஆம் பார்வையாக 7ஆம் பாவத்தை பார்ப்பது, செவ்வாய் சனி சேர்க்கை, ராகு லக்னத்தில் 7ஆம் அதிபதி குரு பகை ராசியில். ஒரே நிமிஷம். இவருக்கு 40 வயதில் திருமணம் நடந்திருக்கிறது ஐயா. இதற்கான காரணம் இவருடைய முதல் திசாபுத்தி குரு, 2வது திசாபுத்தி சனி, 3வது திசாபுத்தி புதன். புதன் திசை 27 வருடம், 27 வருடத்திலிருந்து 44 வரைக்கும் இருந்திருக்கிறது ஐயா. அந்த புதன் திசையில் இவருக்கு திருமணம் நடந்திருக்கிறது. புதன் திசையில் குரு புத்தியில் இவருக்கு திருமணம் நடந்திருக்கிறது 40 வயதில் என்பதை கூறலாம் ஐயா. இறுதியான முடிவு இவரோட திருமணம் நடந்ததற்கான சாத்தியம் உள்ள கூறுகள் என்ன அப்படின்னு சொன்னா, புதன் தசாபுத்தியில் குரு புத்தி வரும்போது இவருக்கு ஏற்ற மனைவி அமைந்து தாமதமான திருமணங்கள் நடைபெற்றது என்பதை விளக்கமாக கூறிவிட்டுகிறேன் ஐயா. அடுத்து 2வது ஜாதகம் ஐயா.
இரண்டாவது உதாரண ஜாதகம் 25/5/1972 பிறந்திருக்கிறார். 7:35 AM சேலத்தில் பிறந்திருக்கிறார். தற்போது அவருடைய வயது 53 வருடம் 9 மாதம் 14 நாட்கள் ஆகிறது. லக்னத்தில் சுக்கிரன். லக்னத்தில் செவ்வாய் சுக்கிரன் இணைவு என்பது காம கிரகங்களும் சங்கடங்களும் சேர்ந்ததால் உறவு முடிவு எளிதில் வரவில்லை. பொருத்தம் தேர்வு நீளும் தன்மை உள்ளது. திருமண முடிவு தள்ளி போனது. இதனால் திருமணம் சீக்கிரம் நடக்காமல் போனது. 2ஆம் பாவகம் கடகம். அதில் கேது. இதன் விளைவு குடும்ப அமைப்பு தாமதம், திருமண பேச்சு தள்ளி போகுது. 7ஆம் பாவக அமைப்பு. மிதுன லக்னத்தில் 7ஆம் பாவகம் தனுசு. தனுசினான அதிபதி குரு அங்கேயே ஆட்சி பெற்று இருக்கிறார். சொந்த வீட்டில் இருக்கிறார். இதனால் திருமணம் உறுதியாக நடக்கும். நல்ல திருமண யோகம் இருக்கிறது என்று கூறுகிறது. சனியின் நிலை. சனி ரிஷபராசியில் இருக்கிறார். லக்னத்தில் 12ஆம் இடத்தில். தாமத கிரகணம். வாழ்க்கை முடிவுகள் எடுப்பதில் தாமதமாக இருந்தது. அதனால் இவருக்கு திருமணம் என்பது தாமத திருமணம் என்பது ஆனது. இவருக்கு திருமணம் 4/11/2005, அதாவது குரு திசை. குரு திசையில் இவருக்கு 33 வயதில் இவருடைய திருமணம் நடைபெற்றது. குரு திசை நடக்கும் பட்சத்தில் இவருடைய திருமணம் 35 வயதில் நடைபெற்றது என்பதை கூறிவிடுகிறேன். என்னுடைய உரையில் ஏதேனும் தவறு இருப்பின் நான் முதன்முறையாக பேசியிருக்கிறேன். சில சங்கடங்கள் இருக்கிறது. மேலும் தவறுகள் இருப்பின் சுட்டிக்காட்டி என்னை தெளிவுபடுத்த வேண்டுகிறேன். அனைத்து பூர்ணாக்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னால் முடிந்த அளவு இந்த தலைப்பிற்கான விஷயங்களை பேசியுள்ளேன். தவறுகள் இருப்பின் சுட்டிக்காட்டும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். ஐயா, நன்றிங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. தாமத திருமணம்ங்கிற தலைப்புல நிறைய விதிமுறைகள் சொன்னீங்க. அந்த விதிமுறைகள் பொருந்தி வர மாதிரி இந்த உதாரண ஜாதகங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. உங்களுடைய ஜோதனை ஞானம் மேலும் மேலும் வளரணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செய்திருக்கோம். கண்டிப்பாங்க. எல்லா பூர்ணாக்களும் குறிப்பெடுத்து வச்சிருப்பாங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய ஜாதகங்கள்ல இதை அப்ளை பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் நம்புறேன். தொடர்ந்து நான் ஒரு PDF கொடுத்திருக்கேங்க ஐயா. எனக்கு மெசேஜ் பண்ணனா நான் அந்த PDF முழுமையா உங்களுக்கு அனுப்பி கொடுத்துறேங்க ஐயா. ஓகே, நீங்க எங்களுக்கு அனுப்பிச்சிருங்க, வெங்கடேஷ் ஐயாவுக்கு அனுப்பிச்சிருங்க. சரிங்க ஐயா, அனுப்பிடுறேங்க ஐயா. நானு நம்ம குழுவுல போடுவாங்க. குழுவுல போட்டுடலாங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி. சரிங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லா பூர்ணாக்களுக்கும் நன்றி. தொடர்ந்து அடுத்தடுத்த நிலைகளில் நாம் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை தொடருவோம். நாளைய தினம் சந்திக்கும் வரை தங்கள் அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.